ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி நாளும் புரிஞ்சிருச்சு, ஞானம் பிறந்துருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. எல்லாரும் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போவாங்க. அந்த கேப்பில் ஸ்கூலில் படித்த பிள்ளைய ரோட்டில் பார்த்தா ஒரு ஆணும் பொண்ணும் பேசிட்டு இருந்தா, அப்போது பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு மாமா பைக் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கம். அவர் வந்த வேலையாக இருக்கும். ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு வேகமாக அவங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு பார்த்து தேடிட்டு, அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 1 9 ஆக்கி 9 99 ஆக்கி 99 1 சேர்த்து 100 ஆக்கி கடைசியில் அந்த பொண்ணு அந்த பையனோட ஓட போது போய் சீக்கிரம் தாடு அப்படி சொல்லுவாங்க. அப்படி தானே இருக்குது இந்த சமூகம் இன்னைக்கு. இவங்க நம்மளை சீர் பார்த்தாங்க, நான் ஒத்துக்கணுமா? இன்னைக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சியும் ரோட்ல நடந்து போனா கூட இவ தான் எனக்கு அண்ணன், அவ தான் எனக்கு தங்கச்சின்னு ஐடி கார்டு போடணும் போல இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் போடணும் போல இருக்கு. அது தெரியல. இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கும் February 14 என்னன்னு தெரியும், வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் தினம், காதல் தினம். ஆனா இளைஞர் மேல தப்பா சொல்லலை, அது நம்ம சமூகம் எப்படி ஆக்கி வச்சுப்பாங்க. ஆனா ரக்ஷா பந்தன் என்னைக்குன்னு யாருக்குமே இன்னைக்கு எனக்கு கூட தெரியாது. ஏன்னா அப்படி மீடியா காமிக்கல. ஐயா எனக்கு தெரியும், ஏன்னா அதிகமா அன்னைக்கு தான் என்னட்டு நிறைய பொண்ணுங்க பேசிட்டு இருக்கு. நீ அண்ணனா காதல் மன்னனா எனக்கு மட்டும்தானே தெரியும். அதனால ரக்ஷா பந்தன் அன்னைக்கு நமக்கு தெரியாது, ஆனா வேலண்டைன் அன்னைக்கு தெரியும். அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ அந்த புள்ள என்ன பண்ணும், சும்மா இருந்த புள்ள கூட லவ்னா இப்படி அதுக்கு ரோஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறது நீங்க தானே. அது என்ன பண்ணும்? இந்த நாடு வல்லரசு ஆகுது, 2012 ஆகுது, அதில் எனக்கு தெரியாது. என்னைக்கு பெற்றவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாறி, என்னைக்கு டீச்சர்ஸ் பெற்றவங்களா மாறி, என்னைக்கு இந்த சமூகம் வழிகாட்டியாக மாறுதோ அன்னைக்கு தான் அந்த நாடு வல்லரசு ஆகும். பெற்றோர்களால் விடப்படுகிற சில இடங்கள் சமுதாயத்தால் நிரப்பப்படுவதுதான் யதார்த்தம். திருச்சியில விடிவெள்ளின்ற அமைப்புல ஒரு பெத்தவங்க மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க இருந்த இளைஞர்கள்லாம் அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்தாங்க. தேசிய அளவில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக நடந்த பனிச்சறுக்கல் விளையாட்டில் அந்த குழந்தை இந்தியாவிற்கு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்தது. நிஷாந்தி என்கிற குழந்தை, மனவளம் கூட இல்லாத குழந்தையை வளமான இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் வாங்கி வைக்க இந்த இளைஞர்களால் முடிகிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களையும் சீர்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்தையும் சீர்படுத்திட்டு இருக்காங்கன்றதா நிஜம். இந்தியாவை தாண்டி இன்னைக்கு ஒரு இசை கலைஞன் கொடிகட்ட பிறக்கிறாருன்னு சொன்னா அது நம்முடைய ஏஆர் ரஹ்மான் மட்டும்தாங்க. ஐரிஷ்ன்ற ஒரு நாட்டுல ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்துக்கு இசை அமைச்சிட்டாருன்னு சொன்னா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. வாய்ப்பு தருகிற வழக்கம் அந்த நாட்டுல கிடையாது. ஆனா ஐரிஷ் நாட்டுல 5 திரைப்படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்த ஒரே இசையமைப்பாளர் இந்தியனாகிய ஏஆர் ரஹ்மான் மட்டும்தாங்க. இன்னைக்கு தேசம் கடந்து இந்தியாவினுடைய பெருமையை தூக்கி செல்கிற இளைஞர்களை இந்த சமூக சீர்கெடுக்குதுன்னு சொன்னா இந்த விஷயத்துல ஏத்துக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் சமுதாயத்துல குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், தீபாவளின்னு வந்தா புது ட்ரெஸ் போடணும், பட்டாசு வெடிக்கணும், ஸ்வீட் சாப்பிடணும், டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். பொங்கல்னு வந்துன்னா புது ட்ரெஸ் போடணும், ஸ்வீட் சாப்பிடணும், டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். நியூ இயர்னு வந்தா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு SMS அனுப்பணும், டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். ஆனா ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வந்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்லி கொடுத்துருக்கு இந்த சமுதாயம்? இன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு எப்படி சார் அனுப்புறாங்க? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போமா கொடி ஏத்துவாங்க, உனக்கு மிட்டாய் தருவாங்கன்னு சொல்லிட்டு சிப்பாய் கழகம் தொடங்கி 1000 என் பாட்டன்களின் குருதியில் தோய்த்தெடுக்கப்பட்ட என் தேச கொடியின் விடுதலை தினமானது இன்று சில மிட்டாய்களுக்காக மட்டுமே விலை பேசப்படுகின்றது என்றால் இந்த சமுதாயம் முட்டி வளர்த்த தேசப்பற்று இதுதானா? இதனால்தான் காதலர் தினத்தன்று அணியும் ஆடையின் நிறத்திற்கு அர்த்தம் தெரிந்த என் இளைய சமுதாயத்திற்கு சுதந்திர தினத்தன்று பறக்கும் தேச கொடியின் நிறத்திற்கு அர்த்தம் மட்டும் மறந்து போயிருக்கு. அதே சமயம் ஆன்மீகத்தை எடுத்துட்டீங்கன்னா சாமியார்னா யார் சார்? அருள் வாக்கு தரும் சாமியார்கள் எல்லாம் இன்று வெறும் இருள் வாக்குகள் மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சன்னியாசிக்கும் சாமியாருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சன்னியாசி எல்லாவற்றையும் துறந்தவன், சாமியார் எல்லாவற்றையும் வைத்திருப்பவன். ஆனா இந்த வித்தியாசம் தெரியாம காவி உடை அணிந்தால் இறைவன், கதர்வேட்டி அணிந்தால் தலைவன், நாங்கள் கண்ட 2 ஜாதி. இறைவனுக்கும் சரி தலைவனுக்கும் சரி கரன்சி எண்ணுவதும் கம்பி எண்ணுவதும் மட்டுமே இங்கு நன்றாய் தெரிந்த ஆட்சி முறையாய் இருக்கிறச்ச
இங்க ஒரு கல்வி ஒரு வியாபாரம், மருத்துவம் ஒரு வியாபாரம், அரசியல் ஒரு வியாபாரம், ஆன்மீகம் ஒரு வியாபாரம். இவர்கள் எல்லாம் வியாபார காந்தங்களா இருக்கும் வரை, இந்த சமுதாயமே சீர்குலைந்ததா இருக்கும் வரை, இந்த சமுதாயத்தினால் இளைய சமுதாயத்தை சீர்படுத்தவே முடியாது. இளைஞர்களை எப்படி இந்த சமூகம் சீர்படுத்துது தெரியுமா? ஏதோ ஒரு மூலையிலே அடுத்த வேளை உணவிற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தந்தையை பற்றிய நினைவு அவனுக்கு வரவில்லை. தன்னுடைய மகன் வருவானா வரமாட்டானா என்று ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாயினுடைய நினைவு அவனுக்கு வரவில்லை. தனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு முதிர்கண்ணியாய் மூளையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தங்கையை பற்றிய நினைவு வரவில்லை. தன்னுடைய நினைவு எல்லாம் தேசம் 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 என்று தன்னை விட அதிக எடையுள்ள துப்பாக்கி கைகளிலும் அந்த துப்பாக்கியை விட அதிக எடையுள்ள பாரத்தை நெஞ்சிலும் சுமந்து கொண்டிருக்கிறானே ராணுவ வீரன், அந்த ராணுவ வீரனை இந்த உலகத்திற்கு, இந்த இந்திய திருநாட்டிற்கு அர்ப்பணித்தது அவங்களுடைய பெற்றோர்கள். ஒரு ராணுவ வீரன் போர்க்களத்திலிருந்து கடிதம் எழுதுறானா, அம்மா போர்க்களத்திலிருந்து வாயில் நுரைதல்ல ஓடி வரும் குதிரைக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அம்மா, அதன் முதுகை கொஞ்சம் தடவி கொடு, அது இன்னொரு வீரனுக்காவது பயன்படட்டும். எங்கே குதிரையில் உன்னுடைய மகன் காணவில்லை என்று ஏங்குகிறாயா? உன்னுடைய மகனுடைய இறப்பு இந்தியாவுடைய மறுபிறப்புன்னு போராடி கொண்டிருக்கிறானே ராணுவ வீரன். அத்தகைய ராணுவ வீரர்களை எங்களுக்காக அர்ப்பணித்தது, அவங்களுடைய பெற்றோர்கள் சீர்படுத்தி இருக்காங்க. இந்த இந்திய திருநாட்டுல பல நூற்றாண்டுகளாக ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், ஜாதி. இந்த ஜாதி அழிக்கிறதுக்காக என்ன மாதிரியும் எங்க கேப்டன் மாதிரியும் இருக்கிற இளைஞர்கள்ட்ட ஒரு ஆயுதம் இருந்துகிட்டே இருக்கு, அது காதல். ஐயா, இந்த காதல் செய்யறதுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் தடையா இருக்காங்க. ஐயா வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம்னா கை தட்டுறாங்க, பாத்திமாவுக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம்னா தலையை வெட்டுறாங்க. என்ன கொடுமை சார் இது! இந்த மண்ணை தொட்டவனுடைய கால்களை எல்லாம் இந்த நிலத்தில் உரமாக்கிட நாங்கள் துடிக்கின்றோம். நாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கறத எங்க அப்பா அம்மா தான் கௌரவமா நினைக்கிறாங்க. எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகளை எல்லாம் எங்கள் அடுப்பில் விறகாக்கிட நாங்கள் நினைக்கின்றோம். ஊரார் பிரச்சனை உனக்கு எதுக்கு? எங்க பெற்றோர்கள் தாயா எங்களை சமுதாய அக்கறையற்றவர்களாகவே வளர்க்குறாங்க. ஐயா, நியூட்டனினுடைய ஈர்ப்பு விதியை சொல்லி தந்த எங்க கல்வியாளர்கள் எங்க தலை விதியை சரியா எழுதிக்க சொல்லித்தரல. ஆம்பியருடைய நீச்சல் விதியை சொல்லி தந்த கல்வியாளர்கள் வாழ்க்கையில எங்களுக்கு எதிர் நீச்சல் போட சொல்லி தரல. இப்படி எங்களை சமுதாய சிந்தனை இல்லாதவர்களே வளர்த்துட்டாங்க. ஐயா, நாங்கெல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக தான் காலேஜுக்கு கிளம்பி போறோம். போற வழியில அஜால் குஜால் அமர்க்கலங்கள், சேட்டண்ட சேட்டைகள், இப்படி அங்கங்க போஸ்டரை ஓட்டுனா என்ன மாதிரி இளைஞன் ஓரக்கண்ணில் பார்க்கத்தானையா செய்வான்? இப்படி அங்கங்க போஸ்டரை ஒட்டி என்ன மாதிரி இளைஞர் எல்லாம் சீரழிக்கிறது யாரியா? இந்த சமுதாயம் தானையா? பெற்றோர்கள் கசக்குகின்றார்கள், கல்வியாளர்கள் எரிந்து விடுகிறார்கள், சமுதாயம் எங்களை மிதித்து செல்கிறது. நீங்க எப்படி செஞ்சாலும் சரி, என்னுடைய இளைஞன் என்னுடைய மதிப்பை இழக்க போறதில்லை. புதியதொரு சமுதாயத்தை, புதியதொரு பெற்றோர்களாக, புதியதொரு கல்வியாளர்களாக, புதியதொரு சமுதாயமாக என்னுடைய இளைஞன் உருவாகத்தான் போறான். ஒரு இளைஞன் சாதிக்கிறான்னா அந்த சாதனையை பார்த்து கோடி கண்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஜோடி கண்கள் ஏதோ ஒரு மூலையில் ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்குமே, அதான் சார் தாய். ஒரு 3ஆம் வகுப்பு கூட முடிக்க முடியாத ஒரு தாய்க்கு 2 பசங்க. மூத்த மகனுக்கு வயதுக்கு சரியான உடல் வளர்ச்சியும் இல்லை, மன வளர்ச்சியும் இல்லை. சின்ன பையன் 4ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா இறந்து போயிடுறாரு. சாதாரணமா இருந்த வாழ்க்கை சாதாரணமா போயிருது. 4 பக்கம் கடன் சுமை அழுத்துது. அந்த சமயத்திலும் அந்த அம்மா என் பையனுக்கு சொல்றாங்க, மகனே, பார்க்கறவங்க கண்ணெல்லாம் கலங்குற வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கலாம், சுவாசிக்கிறவங்களுடைய நுரையீரலாம் திணற வரைக்கும் உனக்கு சுமைகள் இருக்கலாம், பரவாயில்லை, படி படி படின்னு அவனுக்கு வாழ்க்கைக்கான படியை கற்றுக் கொடுக்குறாங்க. நல்ல மார்க் எடுக்கிறான். 10ஆவதுலையும் 12ஆவதுலையும் நல்ல மார்க் எடுக்கிறான். 20 வயசுல அவனுக்கு மிக பெரிய எழுத்தாளர்களுக்கு தான் கிடைக்கிற இதழில் இமயம்ன்ற ஒரு விருது கிடைக்குது. 23 வயசுல தமிழ் மாமணின்ற விருது கிடைக்குது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அந்த விருது சொல்லும் போது கொடுக்கிறாரு, மிகச் சிறிய வயதுல பெரிய விருது பெறுகிற ஒரே இளைஞன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட சாதாரணமான இளைஞனை ஒரு சாதிக்க வைக்கிற இளைஞனா மாத்துறது அந்த தாய். அந்த தாய் என்னுடைய தாய், அந்த இளைஞன் நான்.
வாழ்த்துக்கள். ஒரு +2 கூட படிக்கும் போது மேடை பேச்சுன்னா என்னன்னே தெரியாது எனக்கு. அப்படி இருந்த என்ன திக்க வச்சு திணற வச்சு வேர்வை மழையில நனைஞ்சு பம்மிக்கிட்டும் பரபரப்பிக்கிட்டும் துடிதிரிக்கிட்டும் என்னையே மறந்து இருந்த சமயத்துல அம்மா என்னுடைய தமிழாசிரியை பார்த்து கேட்டேன், குற்றால அருவியா நீங்கெல்லாம் பொழியறீங்களே, என்னால குழாயடி தண்ணி மாதிரி கூட பேச முடியல, அந்த சுகம் எனக்கு வருமான ஏக்க பெருமிச்சோட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, துருப்பிடிச்ச உன்னோட கவலை எல்லாம் தூக்க எரிஞ்சிரு, வெளிச்ச தேடல் உங்ககிட்ட 1000 இருக்கு, 1000 சூரியன் உங்கள உதிச்சிட்டு கிடக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட தமிழாசிரியர் ஜோஸ்பின் ஜெயசாந்தின்ற கொடுத்தவங்களுடைய ஊக்கம் இன்னைக்கு என்னை இங்க பேச்சாளர் அறிமுகப்படுத்தி இருக்கு சார். விருது வாங்கினேன், படித்தேன், கல்லூரிக்கல்ல காலடி எடுத்து வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அப்ளிகேஷன் போட்டேன், அட்மிஷன் சீட்டும் கிடைச்சது. 4 மணி நேரத்துக்குள்ள ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலை என்னால் கட்ட முடியல. என் கூட வந்த ஈஸ்வரன் சொல்கிறான், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, ஆனால் மீதி என்ன பண்ணுறதுன்னு. இன்னொரு நண்பன் சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான், நண்பா லயோலா கல்லூரியில் நாகப்பனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என்ன பண்ணலாம்ட்டு. அவன் சொல்கிறான், அவன் பக்கத்தில் இருந்த 20 நண்பர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு 20 இளைஞர்கள் கிட்ட கை செலவுக்காக வச்சிருந்த 5, 10, 50, 100, 500 இருந்த ஒட்டுமொத்த காசையும் கொடுத்து அவங்க கை கொடுத்ததால என்னால் அன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடிஞ்சது. முகமே தெரியாது எனக்கு அவங்க யாருன்ட்டு. ஈஸ்வரனுடைய முகம் தெரியும், சரவணனுடைய முகம் தெரியும், ஆனா முகமே தெரியாத ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருக்கிற இளைஞர்கள் எனக்கு லயோலா கல்லூரியுடைய மாணவன்ற ஒரு முகவரியை கொடுத்தாங்க. அந்த சமூகம் என்ன அங்கீகரிச்சது, அந்த சமூகம் எனக்கு ஒரு அந்தஸ்தையும் அர்த்தத்தையும் கொடுத்தது. ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இளைஞர் இருக்கிறான்னா அவன் சாதனை பண்றான், வெற்றி செய்யறான், வெற்றியை படைக்கிறான் அப்படின்ற ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது அந்த பெற்றோர், அந்த முற்றுப்புள்ளியை தொடர்புள்ளி ஆக்குறது அந்த கல்வியாளர், அந்த தொடர்புள்ளியை இந்த சமூகம் அங்கீகரிச்சு ஆச்சரியக்குறியா மாத்துறது இந்த சமூகம். ஆக பெற்றோரும் கல்வியாளரும் சமூகமும் இந்த இளைஞர்களை சீர்படுத்திட்டு இருக்காங்க, சீர்படுத்திட்டு தான் இருக்காங்க, சீர்படுத்த தான் போறாங்க சார். ஸ்கூலுக்கு போனா நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடு, 40-80 பேர் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடு. ஃபர்ஸ்ட் மார்க் எடுனா 80 பேரும் எப்படிங்கய்யா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும்? யாரோ ஒருத்தன் தான் எடுக்க முடியும். நாங்கள் விரும்புகிறது யாரோ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 79 பேர் மார்க் குறைஞ்சு எடுக்கணும்னு இல்ல. 40 பையன் இருக்கிற கிளாஸ்ல ஒருத்தனும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்க கூடாது, எல்லாரும் ஆளுக்கு 50-50 மார்க் தான் வாங்கணும்னா யாரு தான் கெட்டிக்காரன் ஆகிறது, யாரு தான் முதல் தரமாகிறது, யாரு தான் மருத்துவர் ஆகிறது? ஐயா, எல்லோரும் இந்த நாட்டில் முதல் தரமாக வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நோக்கம். எல்லோரிடமும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது. ஒருவன் மார்க் எடுக்கிறது திறமை இருப்பான், இன்னொருத்த விளையாட்டுல திறமை இருப்பான். திறமை இல்லாதவர்கள் எந்த குழந்தையும் கிடையாது என்பதுதான் எங்கள் வாதம். எந்த இளைஞனும் கிடையாது, ஏதோ ஒரு வகையில் திறனா இருக்கான். நீங்க வெறும் மார்க் எடுக்கிறத வச்சு தான் திறன்கிறீங்க. அப்படியே சொல்லுங்க. இப்ப வினோத்தோட திறமையை பாருங்க, 40 பேர்ட்ட அடி வாங்கினாலும் அதுக்கப்புறமும் எக்ஸ்பிரஸ் பண்றான். என்ன திறமை? தன்னம்பிக்கை. இன்னும் வாழணும்னு நினைக்கிறான்ல. என்ன சொல்லுதா ஐயா? தன்னம்பிக்கை தாயா, எல்லாம் தன்னம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆமா, உன் தன்னம்பிக்கை முன்னாடி என் தன்னம்பிக்கை நிக்குமா? அது நிக்குமா? உட்காரு. இப்ப ஒண்ணு இல்லைங்கய்யா, விளையாட்டு கல்வியாக ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப கல்வியில அட்டைகளை கொடுத்து பாடத்தை உட்காந்து கீழே உட்காந்து செய்யணும்னு. இந்த ஆசிரியர்கள் பூரா வெளியில வந்து அப்படியெல்லாம் நாங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு சிரமம் என்னன்னா, இப்பதான் குழந்தைகள் அதை ஆர்வத்தோட படிக்கிறாங்க, புது புது விஷயத்தை கத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஆசிரியருக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க வேட்டி கசங்குது, தரையில் உட்காந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, சேரை விட்டு இறங்க வேண்டியிருக்கு, ஆசிரியர் வேட்டி கசங்குது, சேலை கசங்குது, பிரச்சனை. அதனால அவங்க எதிர்க்கிறாங்க. ஆக நல்ல திட்டங்கள் வரும்போது கூட இந்த ஆசிரியர்கள் எதிர்க்கிறார்களே, இதிலிருந்தெல்லாம் மீண்டுதான் இந்த இந்தியாவிற்கு இந்த இளைஞர்கள் உதாரணமாக பல செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு எல்லாம் நாங்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததுதான், எங்க பெற்றோர்களால் வந்ததுதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லைங்கய்யா. இது இளைஞர்களுடைய வினோத்து போலவும் இருக்க தெரியும், வீரத்தோடு இந்த தேசத்திற்காகவும் போராட தெரியும் என்பதுதான் எங்களுடைய வரலாறு. இளைஞர்கள் சீர்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சீர்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களால், ஆசிரியர்களால், சமூகத்தால். சமூகம் என்பது இன்றைக்கும் கூட வழுக்கி விழுந்தவர்களை கூட வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அன்னை தெரசா தொழுநோயாளிகளை அரவணைத்தவர். அழகா சொல்லுவாங்க, நான் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தின கம்பளமாக இருப்பதை காட்டிலும் ஒரு ஏழை பெண்ணின் கண்ணீரை துடைக்கும் கைக்குட்டையாக இருப்பதை விரும்புகிறேன் என்று சொன்ன அன்னை தெரசாவை இன்றைக்கு இந்த மேடையில் பார்த்தேன். யார் உருவத்தில்? ஒரு இஸ்லாமிய சகோதரர் உருவத்தில், ஒரு சுதான் உருவத்தில், ஒரு தாமஸ் ஐயா உருவத்தில். காரணம், தாயில் 3 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு திக்கற்ற பார்வதியாய் இங்கே திக்கு தெரியாமல் திகழ்ந்தவளை கைதூக்கி தூக்கி விட்டீர்களே. சமூகம் இன்றைக்கும் நிச்சயமாக நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறது. தோழர் ஜீவா சொல்லுவார், காதலர் வரவில்லை தோழி,
அவர் களத்தில் இருக்கட்டும், இங்கென்ன வேலை? மோதட்டும் பகைவரின் முன்னால், முத்தமும் சத்தமும் வெற்றிக்கு பின்னால். கடமையை செய் இளைஞனே என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் சமுதாயம் இன்னும் சீரழிந்து விடவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தேசப்பற்றையும் தாய்ப்பற்றையும் தாய் மொழி பற்றையும் தாய் நாட்டு பற்றையும் இன்றைக்கும் கூட இந்த சமுதாயம், இந்த பெற்றோர்கள், இந்த ஆசிரியர்கள் விதைத்துக் கொண்டிருப்பதால் தான் நீங்கள் நிமிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன தப்பு பண்றவாசி தான் இன்னைக்கு இந்தியாவே சீர்திருத்தம் அடைஞ்சிட்டு இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? ஐயா, நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்துறோம், பொண்ணுங்க பின்னாடி சுத்துறோம், பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துறோம், அங்க சுத்துறோம், இங்க சுத்துறோம்னு எங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. நாங்கெல்லாம் சும்மாவையா சுத்திட்டு இருக்கோம்? பல பெண்களுக்கு பாதுகாப்பு கவசமா சுத்திட்டு இருக்க ஐயா. ஐயா, முன்னையெல்லாம் 6 மணிக்கு மேல எந்த பொண்ணாவது பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துச்சா? ஆனா இன்னைக்கு ஐடி துறையில வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளையெல்லாம் 10 மணி இல்லை 12 மணி இல்லை பயம் இல்லாம பத்திரமா வீட்டுக்கு போகுதுன்னா நாங்கெல்லாம் தெருவில் பயம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறவாசி தான் ஐயா. இப்படி நாங்க சம்பளமே வாங்காத சோசியல் சர்வீஸா செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. அதனால தான் இந்த மாதிரி மாணவர்கள்லாம் செக்யூரிட்டி வேலையில் இருக்கானுவோ. ஐயா, அவங்கள்ட்ட படிச்சா கலெக்டர் உத்தியோகமா பார்க்க முடியும்? ஐயா, நாங்க சைட் அடிக்கிறோம் காதலிக்கிறோங்கிறீங்களே, நாங்கெல்லாம் சைட் அடிக்கிற வாசி தான் சப்ப பிகரையும் அட்ட பிகரையும் நாங்க சைட் அடிக்கிற வாசி தான் அவங்க அழகாக பார்க்கறாங்க. ஐயா, நாங்கெல்லாம் 10 பிள்ளைகள்கிட்ட பல்ல காட்டி பேசுற வாசி தான் பல்லு விளக்காத பல பெண்கள் இன்னைக்கு பல்லு விளக்கிட்டு பளிச்சுன்னு பார்க்குறாங்க. ஐயா, அது மட்டுமா? நாங்கெல்லாம் 10 பிள்ளைய 12 பிள்ளைகளை ஒரு நாளைக்கு பைக்கில் அழைச்சிட்டு போகிற வாசி தான் குளிக்காம கிடந்த பல பெண்கள் தலையை பப்பரக்கான பரப்பிட்டு தெரிஞ்சதெல்லாம் சாம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு சந்தியா ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நாங்க பெண்களை அழகுபடுத்துற நடமாடும் பியூட்டி பார்லரா திகழ்ந்துட்டு இருக்க எங்களை பார்த்து அவளை அநியாயமா பேசுறீங்களேயா, இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா? அமெரிக்க நாட்டில் இந்த 1000 வாட் பல்பெல்லாம் இன்னைக்கு எரிந்து நாம் இங்கே அலங்கார மேடையில் இருக்கிறோமே, இந்த பல்பை கண்டுபிடிச்ச எடிசனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான். மாவிலை தோரணம் கிடையாது, வாழை மரம் கிடையாது, வண்ண விளக்கு அலங்காரம் கிடையாது. என்ன செய்யறான்? அன்று இரவு சரியாக 12 மணிக்கு அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற அத்தனை விளக்குகளும் அணைக்கப்படும். 5 நிமிடம் மறுபடியும் விளக்கு எரியும். ஒரு வாசகம் வரும், எடிசன் என்ற ஒரு மாமனிதர் பிறந்திருக்காவிட்டால் நாம் இப்படித்தான் இருளில் இருந்திருப்போம் என்று நன்றி தெரிவிக்கிறது அமெரிக்கா. ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெற்றோர்களையும் பெரியோர்களையும் அறிஞர்களையும் சான்றோர்களையும் மதிக்க தவறுகிறதே இந்த இளைஞர் சமுதாயம் என்பதுதான் எனது ஆதங்கம். எனக்கு இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், நான் இந்த பாரத நாட்டின் குடியரசுத் தலைவரா வர்றியான்னு கேட்டா வேணான்னுடுவேன். தமிழக முதல்வர் வர்றியா? ஐயோ வேண்டாம். நான் அடுத்த பிறவியில ஒரு காலேஜில் படிச்சு ஒரு ஹாஸ்டல்ல இருக்கணுங்கன்னு கேட்பேன். ஏன் தெரியுமா? பல்லு விளக்க வேண்டாம், 10-15 நாளைக்கு குளிக்க வேண்டாம், பேண்ட்னு ஒண்ணு துவைச்சதே கிடையாது, ஒரு பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சிகரெட்டு துண்டு. மகாபாரத போர்க்களம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒருத்தன் தலையில வயத்த போட்டிருப்பான், இவன் காலு அவன் மூக்குல இருக்கும், இவன் தலை அவன் இன்னொரு பக்கத்துல இருக்கும், ஒருத்தன் கையில கட்டிட்டு படுத்திருப்பான், ஒருத்தன் சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு படுத்திருப்பான், ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஐயா, அந்த நட்பின் வலிமையை கூட புரிஞ்சுக்காம அதை கிண்டல் பண்றாரு ஐயா. பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் சீரழிப்பதற்காக வந்தவர்கள் இல்லை, உங்களை சிறக்க வைக்க வந்தவர்கள் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ளும்.